இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப். சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மேன்ஷன் கெயின் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து ஓவரால் கெயின் T is equal to 1 divided by del summation PK del gain. ஓகேவா? ஸோ இதில் Tங்கிறது ஓவரால் கெயின்னு சொல்லலாம், இல்லாட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு டெல்ங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus sum of the loop gain of the individual loop plus sum of the gain product of all possible combination of 2 non-touching loops அப்புறம் minus 3 non-touching loops. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், 1 மைனஸ் இண்டிவிஜுவல் லூப், ஸோ ஒரு சிங்கிள் லூப்பு, அப்புறம் ப்ளஸ்ஸு கெயின் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ்னு வரும், அப்புறம் மைனஸ் 3 நான் டச்சிங் லூப்ஸ்னு வரும் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது சம் பார்க்கும்போது ஃபார்முலா புரியும். நெக்ஸ்ட்டு பிகே அப்படிங்கிறது என்னென்னா பாத் கெயின் ஆஃப் கேத் ஃபார்வர்ட் பாத்தோட பாத் கெயின். நெக்ஸ்ட்டு டெல்கே அப்படிங்கிறது என்னென்னா 1 மைனஸ் லூப் கெயின் விச் ஆர் நாட் டச்சிங் தி கேத் ஃபார்வர்ட் பாத். ஓகேவா? ஸோ லூப் கெயின் விச் ஆர் நாட் டச்சிங் தி கேத் ஃபார்வர்ட் பாத். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து சம்ஸ் ஸோ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்னென்னா கெயின் ஆஃப் G of S R of S of the signal flow graph shown in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு நம்மளுக்கு கெயின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓவரால் கெயின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது UPSC கேட்ட கொஷின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. T is equal to summation PK del K divided by del. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் பாத் PK கண்டுபிடிக்கலாம். PKங்கிறது என்னென்னா ஃபார்வர்ட் பாத்னு அர்த்தம், ஃபார்வர்ட் பாத். ஸோ நம்மளுக்கு எத்தனை ஃபார்வர்ட் பாத் இருக்கோ அதோட நேம் வந்து கேயோட நேம் 1 2 3 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிக்னலில் இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பாத், RSலேருந்து G1 அப்புறம் G1 G2 கிராஸ் பண்ணி அப்படி CS போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ இது 1, இது G1 G2 அப்புறம் CS. சரியா? ஸோ P1 ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க ஃபார்முலா, P1 இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் திஸ் கெயின். ஸோ G1 G2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வேறு ஏதாட்டும் ஒரு பாத் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதே டயக்ராமில் இங்கே பாருங்கள், RFSலேருந்து திருப்பி G3 வழியாக திருப்பி G2க்கு போய் அப்புறம் CSக்கு போகுது. ஓகேவா? இது ஒரு பாத். ஸோ P2 நான் ஜஸ்ட்டு தெரியணுங்கிறதுக்காண்டி தான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். எக்ஸாம்லலாம் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடணும். CS இங்கே G2 இங்கே G3 இங்கே 1 இங்கே 1. அப்போ இதோட P2ஓடது எப்படி எழுதலாம், P2 இஸ் ஈக்குவல் டு G3 G2. ஓகேவா? இது பார்த்துக்கேன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம லூப் என்னென்ன லூப் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஸோ லூப்புங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே எண்ட் ஆகணும். ஸோ இங்கேருந்து G3 G2 அண்ட் H1 இது ஒரு லூப். ஸோ G3 G2 H1. ஓகேவா? ஸோ G3 G2 மைனஸ் H1. ஸோ இதோட கெயின் என்ன வரும்னா G3 G2 மைனஸ் H1. ஓகே, மைனஸ் ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த என்ன லூப் இருக்குன்னு பாருங்கள், G1 G2 H1. ஸோ G1 G2 H1 மைனஸ் H1. ஸோ இதோட கெயின் ப்ராடக்ட் என்ன வரும்னா G1 G2 மைனஸ் H1. ஓகேவா? ஸோ இது லூப் 1, இது லூப் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாட்டு லூப் இருக்கான்னு பாருங்கள். லூப்னா என்ன, நம்மளுக்கு வந்துட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் எண்ட் ஆகணும். ஸோ இது ஒரு லூப் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகி அதே பாயிண்டில் எண்ட் ஆகுது. இது பேர் வந்து செல்ஃப் லூப். ஓகேவா? ஸோ இன்னொரு லூப் L3ன்னு ஒரு லூப் இருக்குது. அது வந்து அதோட கெயின் வந்து G4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ரெண்டு லூப் வந்து நான் டச்சிங் லூப்பாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இந்த லூப்பு நான் டச்சிங் லூப்பான்னு பாருங்கள். ஸோ பார்த்தோன்னா ரெண்டுமே டச்சிங் லூப். ஓகேவா? இந்த லூப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் இதுவும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே டச்சிங் லூப்பு. ஸோ நம்ம இது பண்ண முடியும். அடுத்தால வந்துட்டு இதையும் கன்சிடர் பண்ணுங்கள்.
இந்த இது இந்த இதில் தான் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே டச் ஆகுது. ஸோ மூணுமே நமக்கு டச்சிங் லூப் தான். ஸோ ரெண்டு நான் டச்சிங் லூப் இல்லை. ஸோ அப்போ வந்து del is equal to 1 minus L1 plus L2 plus L3. So equal to 1 minus G3 H2 sorry G2 H1 minus G1 G2 H1 plus G4. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்னா 1 plus G3 G2 H1 plus G1 G2 H1 minus G4. ஓகேவா? இதான் del. நெக்ஸ்ட் del 1. del 1 இங்கிறது என்னது? 1 minus path 1 வந்து நான் டச்சிங் லூப்பாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ P1ங்கிறது இந்த இது இந்த பாத்து. ஸோ இதில் 3 லூப்புமே டச் ஆகிருக்கு. அப்போ வந்து 1 minus 0 equal to 0 சாரி equal to 1. நெக்ஸ்ட்டு del 2ங்கிறது என்னென்னா அதே மாதிரி செகண்ட் பாத்தை டச் பண்ணாமல் இருக்கான்னு பாருங்கள். எதாவது லூப்பு இது செகண்ட் பாத்துலேயே மூணு லூப்பும் டச் ஆகிருக்கு. ஸோ 1 minus 0. ஸோ இப்போ ஃபார்முலா எதுனா T is equal to P1 del 1 plus P2 del 2 divided by del. ஓகேவா? ஸோ equal to G1 G2 plus G3 G2 divided by 1 plus G3 G2 H1 plus G1 G2 H1 plus sorry minus G4 இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் B. ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள். ஃபார் தி சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஷோன் இன் தி ஃபிகர் which one of the following expression is equal to the transfer function y of s divided by x of s x2 of s where x1 of s equal to 0. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன். இதில் கொஷினில் இது வந்து கேட் 2015 கேட்ட கொஷினு. இதில் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க x1 of s equal to 0. அப்போ இந்த சிக்னல் வந்து நம்மளுக்கு 0 அதில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சிக்னல் நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து y of s divided by x of s கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் pk இன்ட்டு del k divided by del. ஓகேவா? ஸோ இதில் ஃபார்வர்ட் பாத் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுதான் சிக்னல், இது வந்து அவுட்புட், இது இன்புட்டு, இது அவுட்புட். ஸோ இங்கேருந்து ஃபார்வர்ட் பாத் பாருங்கள், இங்கேருந்து இப்படி போகுது. சரியா? இதுதான். ஸோ இந்த G1னா இங்கே போயிட்டு திருப்பினா இப்படின்னா இது ரிவர்ஸ் பாத் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஃபார்வர்ட் பாத் வந்து இந்த ஒன்று மட்டும் தான். ஸோ x2லேருந்து ysக்கு வந்து இந்த G2 மட்டும் தான் ஃபார்வர்ட் பாத். ஸோ P1 is equal to G2. ஓகே, G2 இங்கே 1, அதனால் G2 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஏதாவது பாத்து இருக்கான்னு பாருங்கள். வேறு பாத்து கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த அப்புறம் del ஈக்குவல் டு இங்கே இருக்கிற லூப்பெல்லாம் 1 மைனஸ் எந்தெந்த லூப் வந்து அதில் நான் டச்சிங் லூப் ஏதாட்டு வருதான்னு பாருங்கள். ஸோ இது ஒரு லூப் நம்மளுக்கு G1 G2 -1 அப்படிங்கிற ஒரு லூப், அது டச் ஆகி தான் இருக்குது. அதே மாதிரி 1 G1 -1 இந்த லூப்பு இதில் டச் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எல்லா லூப்புமே டச் ஆகிட்டு. ஸோ 1 minus 0 equal to 1. ஸோ del 1 நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு del is equal to 1 minus sum of individual loop. இண்டிவிஜுவல் லூப்புங்கிறது இது ஒரு லூப், அப்படி தானே? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா G1 G2 இங்கே -1. ஸோ மைனஸ் G1 G2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லூப் இருக்குது. சரியா? இது வந்து G1, இதில் 1 இருக்குது. 1 into G1 அப்புறம் -1. ஸோ மைனஸ் G1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சம் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப் இருக்கான்னு பாருங்கள். இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப், ரெண்டுமே டச் ஆகிருக்கு. ஸோ 1 minus 0 சாரி 1 0. அப்போ என்ன 1 ப்ளஸ் G1 G2 ப்ளஸ் G1. ஓகேவா? ஸோ அப்போ வந்து T ஓவரால் ஃபங்க்ஷன் y of s divided by x1 of x2 of s where x1 of s equal to 0 equal to P1 del 1 divided by del equal to G2 into 1 divided by 1 plus G1 G2 plus G1. ஓகேவா? ஸோ equal to G2 divided by 1 plus இதில் G1 காமனாக இருக்கிறது எடுத்துங்க. G1 1 plus G2. ஸோ இந்த ஆப்ஷன் ஸோ G2 1 plus
G1 1 plus D2 நான் இருக்கு ஆப்ஷன் B. ஓகேவா? இப்போ third problem பாருங்க. In the system whose signals flow graph is shown in the figure, U1 of S and U2 of S are the input. ரெண்டு input இருக்கு. இங்க U1 இருக்கு, இங்க U2 இருக்கு. ரெண்டு input இருக்கு. The transfer function Y of S into U1 of S தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கேட் 2017ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ட்ரிபிளில கேட்ட கொஸ்டின். இப்போ ஒய்க்கும் U1க்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒய்னா இருக்குது, U1 இருக்குது. ஸோ அப்போ U2வை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ ஒய்யும் U1ஐயும் மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சமேஷன் பிகே டெல் கே டிவைடட் பை டெல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பாத் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சரியா? P1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத், இங்கேருந்து டேரெக்டாக போகுது ஃபார் ஃபார்வர்ட் பாத். ஸோ அது எப்படிலாம் போகுதுன்னா 1 by L 1 by S அப்புறம் K1 1 by J 1 by S அப்புறம் வந்து Yக்கு போகுது. ஸோ எழுதுனா இங்கே வந்து K1 டிவைடட் பை L J S ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் இது மல்டிப்ளை பண்ணால் K1 L J S ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து P2 எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இது வந்து ரிவர்ஸு, ஸோ இதுவும் கிடையாது. ஃபார்வேர்டு இது பேக்வேர்டு வந்துருக்கு, ஃபீட்பேக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபீட்பேக். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்குது. ஸோ P2 கிடையாது, ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான். ஸோ அந்த ஃபார்வர்ட் பாத்தையும் நான் டச்சிங் லூப் இருக்கான்னு பாருங்கள். ஸோ del1 ஈக்குவல் டு 1 மைனஸ் நான் டச்சிங் லூப் வந்து இதில் லூப் என்னலான்னா இது ஒரு லூப்பு, இது வந்து டச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லூப் இருக்குது, அந்த லூப்பும் நமக்கு டச் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே டச் ஆகிருக்கு. ஸோ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு, ஸோ del1 ஈக்குவல் டு 1. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. இப்போ டெல்ல கண்டுபிடிக்க போகிறோம். டெல் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் என்னது சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப், இது ஒரு லூப் அப்படி தானே. ஸோ சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கெயின் வரும்? மைனஸ் ஆர் டிவைடட் பை எல்எஸ். ஓகேவா? மைனஸ் ஆர் டிவைடட் பை எல்எஸ். நெக்ஸ்ட்டு இது ஒரு கெயின், சார் இது ஒரு லூப். இந்த லூப்புக்கு எழுதுனா மைனஸ் K1 K2 டிவைடட் பை L J S ஸ்கொயர். ஓகேவா? L J S ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் வேறு ஏதாவது நான் டச்சிங் லூப் இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டு லூப் தான் இருக்குது. ஸோ ரெண்டு லூப்புமே நமக்கு டச் ஆகிருக்கு. ஸோ நான் டச்சிங் லூப் கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு அதுவும் கிடையாது, ப்ளஸ் 0 தான் வரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து டெல் வந்து என்ன வரும்? டெல் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை எல்எஸ் ப்ளஸ் K1 K2 L J S ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் டீயில் போட்டால் T இஸ் ஈக்குவல் டு K1 டிவைடட் பை L J S ஸ்கொயர் டிவைடட் பை P1ஓட வேல்யூ. டெல்லோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் ஆர் எல்எஸ் ப்ளஸ் K1 K2 L J S ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ஆன்சரில் எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே L J S ஸ்கொயரை எல்சிஎம் எடுங்க. ஸோ K1 டிவைடட் பை L J S ஸ்கொயர் டிவைடட் பை L J S ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே L இருக்குது. ஸோ J இல்லை, இன்னும் ஒரு S இல்லை. ஸோ J S R ப்ளஸ் K1 K2 டிவைடட் பை L J S ஸ்கொயர். இது கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ K1 டிவைடட் பை L J S ஸ்கொயர் ப்ளஸ் J S R ப்ளஸ் K1 K2. சரியா? அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஸோ K1 L J S ஸ்கொயர் ப்ளஸ் S R S ப்ளஸ் K1. ஸோ ஆப்ஷன் ஏ தான்.